ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட்டான நெய் மைசூர் பாக் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் பாக் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதுங்க. ஃப்ரை பண்ணும்போது கடலை மாவோடைய வாசனை நல்லா வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடலை மாவு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சலடையை வச்சு நம்ம வறுத்த மாவு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் மைசூர் பாக் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கப்பியை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சலிச்சு வச்ச மாவில் 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் சன்ஃப்ளவர் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக் செய்யும்போது நெய் வாசனை நல்லா வருங்க. இப்போ ஒரு விக்ஸை வச்சு கட்டில் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது சால்ட்டு சேர்த்து செஞ்சால் இனிப்போட டேஸ்ட்டு நல்லா வருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சர்க்கரையை சேர்த்து முக்கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போ சக்கரைலாம் கரைஞ்சி இந்த மாதிரி வெள்ளையாக மாறின உடனே இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ண மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. குக் பண்ணும்போது இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாகி வருது. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெய் தடவினதும் நம்ம ரெடி பண்ண மைசூர் பாகை இதில் ஊற்றிக்கலாம். பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததும் இது 2 மணி நேரம் அப்படியே செட் ஆகட்டுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஒரு நைஃபை வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான நெய் மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ஸ்வீட் கடைகளில் விற்கிற டேஸ்ட்டை மாதிரி இந்த மைசூர் பாக்கும் இருக்குங்க. தீபாவளி அன்னைக்கு இது செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது 2 வாரம் நாளும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.